வணக்கம், வெல்கம் டு பவித்ராஸ் அடுப்படி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்வீட் ஆக்ரா பான் பார்க்க போகிறோம். நிறைய ஃபங்க்ஷனில் இப்போ இந்த ஆக்ரா பான் போடுறாங்க. நம்ம வீட்டிலே இந்த ஆக்ரா பான் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். வாங்க போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆக்ரா பான் எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். அதுக்கு என்னென்ன பொருள் பார்த்துடலாம். நான் கோவா 100 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன், 200 சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேன், பச்சை கலர் குல்கோந்து எடுத்து வச்சுருக்கேன். இது முந்திரி பிஸ்தாவும் போட்டு நீங்கள் கொஞ்சம் குறைன்னு மிக்சியில் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் சர்க்கரை. தனியாக வெள்ளை பூசணிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். மேலே தோலை சீவிடுங்க. சீவிட்டு நம்ம வாழைக்காய்க்கு பஜ்ஜி எப்படி சீவி எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி இந்த நீட்டு வாக்கில் கொஞ்சம் சீவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கூட எடுத்துக்கோங்க. இதை பாருங்க, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். இப்போது இந்த பூசணிக்காயில் நம்ம கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிடலாம். சுடு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வாங்க பார்க்கலாம். இந்த சர்க்கரை நம்ம ஜீரா எடுக்கிறதுக்கு. இப்போ இந்த கோவா இருக்குது, உங்களுக்கு ஸ்வீட் கோவா கிடச்சிதுன்னா ஸ்வீட் கோவா கூட வாங்கிக்கோங்க. நான் வெறும் கோவா இருக்கிற வாசி ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த முந்திரி பிஸ்தா எல்லாம், இந்த குல்கோந்து இதெல்லாம் போட்டு நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குல்கோந்து அப்படி கிடைக்கலன்னா பன்னீர் ரோஸ் வீட்டில் இருந்ததுன்னா ஒரு கை 2 கை பன்னீர் ரோஸ் போட்டு அதுலேயே உங்களுக்கு தேன் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 4-5 நாள் ஊறிச்சுனாவே அது உங்களுக்கு குல்கோட் டைப் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா கலரிடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போது எப்படி செய்யறது இந்த பூசணிக்காய்ன்றது நம்ம பார்ப்போம். வாங்க பாருங்க. இந்த பூசணிக்காவை வடிகட்டி எடுத்துக்கோங்க. சுடு தண்ணியில் போட்டு வச்சு இல்லைங்களா, வடிகட்டி எடுத்துக்கலாம். வாங்க. இப்போது நான் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் 200 சர்க்கரை நான் சொன்னேன், 100 சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஏன்னா குல்கோந்துலேயும் உங்களுக்கு தித்திப்பு இருக்குது. இப்போது இந்த ஜீராவில் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். இந்த பச்சை கலர் சொன்னேன் இல்லைங்களா, அது கொஞ்சம் இதில் போட்டுடுங்க. கம்பி பதம் தான், ரொம்ப பதம்லாம் வேணாம் அதுக்கு. இப்போது நம்ம பூசணிக்காவை எடுத்து இதில் போட்டுக்கலாம். ஒரு கொதி வந்தால் போதும், அப்படியே நிறுத்திடலாம். நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் பற்றி இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு கொதி வந்தோடனே நிறுத்திடுங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது கொதி வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம இதை போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நான் அதை வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். நம்ம இதை சூடாக இருக்குது, கொஞ்சம் காத்தார போட்டுடலாம். நம்ம முதல்ல இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். நம்ம கோன் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கோன் பண்ணிக்கோங்க. இது பண்ண உடனே இது மேலே முதல்ல நம்ம இந்த லவங்கத்தை இப்படி வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த கோவாவை எடுத்து நம்ம இது உள்ள ஃபில் பண்ணிட வேண்டியது. இப்போ பாருங்கள், இதை பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் இல்லைன்னா கூட நீங்கள் ரவுண்ட் ஷேப் கூட பண்ணிக்கலாம். பாருங்கள், இன்னொன்று பண்ணுறேன். இந்த மாதிரி கோன் மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே முதல்ல
சுவையான ஆக்ரா பான் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பூசணிக்காயில் உங்களுக்கு தண்ணி இருக்கக்கூடாது, மடிக்க சொல்ல. அதனால் ஒரு மல் துணி மாதிரி இருந்ததுன்னா தண்ணி கொஞ்சம் நல்லா ஒத்தி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கோவாவை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில், வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.